ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸில் கோகுங்கிற இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருந்திருக்கும். ஏன்னா இவர் தான் மெயின் கேரக்டருங்கிறதுனாலையான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த கேரக்டரை சுற்றி தான் எல்லா கதையுமே நடக்கிற மாதிரி டோரியமா எழுதி வச்சுருப்பார். இந்த ஒரு கேரக்டரை தூக்கிட்டா என்ன ஆகும், இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி முடிஞ்சிருக்குங்கிற அந்த ஒரு வாட் இஃப் வீடியோவை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோகு இல்லாததால் புல்மா டிராகன் பால்ஸை தேடி கிளம்பும் போது அவங்களுக்கு கோகு கிடச்சிருக்கவே மாட்டார். இதனால் ஊலாங், யாம்சா, கிரிலின், மாஸ்டர் ரோஷி மாதிரியான இந்த கேரக்டர்ஸுடைய ஜேர்னி எல்லாம் நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரி இருக்காது. இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருந்திருப்பாங்க. குறிப்பாக மாஸ்டர் ரோஷிக்கான அதிக டைமுங்கிறது சீரீஸில் கிடச்சிருக்காது. ஏன்னா கோகு இவர் கூட ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இந்த ஒரு கேரக்டரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். அப்படி இருக்கும்போது கோகுவே இல்லாதப்போ இந்த ஒரு கேரக்டருக்கான முக்கியத்துவம் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியாது. இதே மாதிரி தான் கிரிலினும் கோகுவும் ஒரு ரைவல்ஸுங்கிற மாதிரி காட்டப்பட்டதுனால தான் நமக்கு இந்த கிரிலின்ங்கிற கேரக்டரையே பிடிச்சிருக்கும். ஒருவேளை கோகுவே இல்லாதப்போ இவர் மட்டும் தனியாக தான் மாஸ்டர் ரோஷி கூட ட்ரைனிங் எடுத்திருப்பார். இப்படி இவர் தனியாக ட்ரைனிங் எடுக்கும்போது கோகு கூட இருந்த அளவுக்கு இவர் பவர்ஃபுல்லாக ட்ரைனிங்கை எடுத்துக்க மாட்டார். இதனால் கிரிலினுங்கிற இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே வீக்காக தான் இருக்கிற மாதிரி கதை போயிருக்கும். அதே மாதிரி இந்த கிங் பிக்கலோ ஆர்க்குக்கு வந்தால் இங்கே தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. கிங் பிக்கலோங்கிற இந்த ஒரு பீயிங் ஏர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்திருப்பார். எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிருப்பார். ஆனால் இவர் ஏர்த்தை எதிர்த்து வரும்போது கோகு இவர் கூட நின்று சண்டை போட்டிருப்பார், இவரை அழிச்சும் இருப்பார். இப்படி தான் நார்மலாக நமக்கு கதை போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கோகுவே இல்லைன்னும் போது இந்த கிங் பிக்கலோவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் டியான், கிரிலின், ரோஷி மாதிரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எல்லாராலையும் இந்த கிங் பிக்கலோவை எதிர்த்து சண்டை போட்டிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே டீம் போட்டு ஒருவேளை கிங் பிக்கலோ கூட சண்டை போட்டிருந்தா இவங்களால் ஜெயிச்சு கூட இருக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே டீமில் இருப்பாங்களாங்கிறது தான் சந்தேகம். ஏன்னா கோகு இவங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால தான் இவங்க எல்லாருமே யுனைட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுங்கிறது சீரீஸில் காட்டப்பட்டிருக்கும். ஒருவேளை கோகு இவங்க கூட இல்லைன்னா ரோஷியும் கிரிலினும் வேணால் ஒன்றா இருப்பாங்க. டியான் எங்கே இருப்பாருன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தனித்தனியாக வந்து தான் கிங் பிக்கலோ கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். இப்படி இவங்க தனித்தனியாக மோதினாங்கன்னா கிங் பிக்கலோ ஈஸியாக இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ 90% கிங் பிக்கலோவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எர்த்லிங்ஸுக்கு இருக்காது. ஆனால் 10% கிங் பிக்கலோவை சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை யார் பண்ண முடியும்னு கேட்டால் அது நம்ம மாஸ்டர் ரோஷி தான். மாஸ்டர் ரோஷி எப்படியாச்சு கிங் பிக்கலோவை டைவர்ட் பண்ணி அவர் கவனிக்காத நேரத்தில் அவரை சீல் பண்ண வேணால் இந்த ஒரு கிங் பிக்கலோ த்ரெட்டை எர்த்லிங்ஸால் சமாளிக்க முடியும். ஸோ கிங் பிக்கலோவை அழிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு கோகு ரொம்பவே முக்கியம். ஒருவேளை கோகு இல்லைன்னா 90% கிங் பிக்கலோ தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு 10%ல் மாஸ்டர் ரோஷியை வைக்கலாம். இவர் இருந்திருந்தாருன்னா இந்த கிங் பிக்கலோவை சீல் பண்ணி ஏர்த்தை காப்பாற்றி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து சேயன் இன்வென்ஷன். இந்த ஒரு சேயன் இன்வென்ஷனுங்கிற இந்த ஒரு ஆர்க்லேயே 2 விதமான சிச்சுவேஷன் நடந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த சேயன்ஸ் ஏர்த்துக்கு வரவே மாட்டாங்க. ஆமாம், ராடிட்ஸ் ஏர்த்தில் கோகு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஏர்த்துக்கு வர மாதிரி மெயின் ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் கோகுங்கிற ஒரு கேரக்டர் ஏர்த்துக்கே போலன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஏர்த்துக்கு ராடிட்ஸ் வந்திருக்க மாட்டார். ராடிட்ஸ் வராததால் வெஜிட்டா, நாப்பா மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஏர்த்துன்னு ஒரு பிளானட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இதனால் இந்த சேயன்ஸுடைய இன்வேஷனுங்கிறது ஏர்த்தில் நடந்தே இருக்காது. இது ஒரு வகையான ஹாப்பியான டைம்லைனாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கோகு ஏர்த்துக்கு போலன்னா இந்த சேயன்ஸ் வேற ஒரு சேயனை ஏர்த்துக்கு அனுப்பி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி வேற ஒரு சேயன் வரும்போது அந்த ஒரு சேயன் இவங்க கூட
கொடுத்த மிஷனை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏர்த்துக்கு ஒரு டைமில் ரேடிட்ஸ், வெஜிடா, நாப்பா எல்லாருமே வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு சேயன் ஏர்த்தை ஆல்ரெடி காங்கோர் பண்ணியிருக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் கோகு செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு சேயன் செஞ்சு முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏர்த்துடைய அழிவுங்கிறது அன்னைக்கு நடந்தே இருக்கும். இப்படி 2 விஷயங்கள் இந்த ஒரு ஆர்க்கில் நடந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கோகுவுடைய அரைவல் தான் வெஜிடாங்கிற இந்த கேரக்டருடைய ஆர்க்லேயே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். கோகு மட்டும் இல்லைனா வெஜிடாங்கிற இந்த கேரக்டர் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வெஜிடா தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து கடுமையாக ட்ரைனிங் எடுத்து கோகுவை எப்படியாச்சும் சர்பாஸ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் அவர் நல்லவராகவே மாறியிருப்பார். ஒருவேளை வெஜிடா அவர் பண்ணது தப்புன்னு நினைக்கவே இல்லைன்னா அவர் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் மாறி இருக்க மாட்டார். அவர் பண்ணுறது தப்புங்கிறத புரிய வச்சதே கோகு தான். ஸோ கோகு இல்லைன்னும் போது வெஜிடாங்கிற இந்த ஒரு கேரக்டருடைய ஆர்க்கே டோட்டலாக மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃப்ரீஸாக்கு கீழே பல வருஷமாக அடிமையாக தான் இருந்திருப்பார். கோகுங்கிற இந்த ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான் பவர்ஃபுல்லாக மாறணுங்கிற எண்ணமே வெஜிடாக்கு இருந்துச்சு. ஒருவேளை கோகு இல்லைன்னா ஃப்ரீஸாக்கு கீழேயே அடிமையாக வெஜிடா வாழ்ந்திருப்பார். ஒரு கட்டத்தில் ஃப்ரீஸாவுடைய மோசமான ஃபேஸை பற்றி வெஜிடா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவரை பெட்ரே பண்ணுறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பாரே தவிர்த்து நம்ம ஒரிஜினல் டைம்லைனில் பார்த்த மாதிரி புது புது பவர்அப்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியையும் தேடி இருக்க மாட்டார். இதனால் கோகு இல்லாத வெஜிடாங்கிற ஒரு கேரக்டர் ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது நல்ல ஒரு கேரக்டராகவும் இருக்காது. பிளானட் நாமக் ஆர்க் எடுத்துக்கிட்டால் இதுலேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஏன்னா டிராகன் பாலை தேடி ஃப்ரீஸா நாமக்குக்கு போகும்போது கோகு தான் அவரை எதிர்த்து சண்டை போட்டு இருப்பார். இந்த ஒரு ஆர்க்கில் தான் சூப்பர் சைன் ஃபார்மையும் கோகு அவாய்ட் பண்ணி ஃப்ரீஸாக்கு சாவு பயத்தை காட்டியிருப்பார். ஃப்ரீஸாங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட இந்த ஃப்ரீஸாவை ஈஸியாக கோகு தோக்கடிச்சிருப்பார். இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த ஒரு ஆர்க்கில் நடந்தே இருக்காது. ஏன்னா ஃப்ரீஸாவை எதிர்த்து சண்டை போட கோகு இல்லை. வெஜிடாவும் அவரை எதிர்த்து பெட்ரே பண்ணலான்னு நினச்சாலும் இந்த பவர் கேப்புங்கிறது இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வெஜிடா ஃப்ரீஸாவை பெட்ரே பண்ணுறதுக்கு சரியான சுச்சுவேஷனை தேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஃப்ரீஸாவுடைய பிளானுங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். ஃப்ரீஸா நினச்ச மாதிரியே டிராகன் பால்ஸை எடுத்துருக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு டைமில் வெஜிடா அவரை பெட்ரே பண்ணாலும் வெஜிடாவை ஈஸியாக ஃப்ரீஸாக கொண்டு போட்டுருவார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடா கடுமையான ட்ரைனிங்கை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோகு இருந்தப்போ வெஜிடா கோகு விட பவர்ஃபுல்லாக மாறணும்னு ஏகப்பட்ட வழிகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது எதையுமே இந்த ஒரு டைம்லைனில் வெஜிடா பண்ணாததால் ஃப்ரீஸா கிட்ட ரொம்ப கொடூரமாக வெஜிடா தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ஃபைட்டுடைய முடிவில் ஃப்ரீஸா வெஜிடாவை கொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த ஒரு ஆர்க்கில் ஃப்ரீஸா என்ன நினச்சி வந்தாரோ அந்த ஒரு மோட்டிவ்ங்கிறது நிறைவேறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் சைனுங்கிற இந்த ஒரு ஃபார்முங்கிறது பழங்காலத்திலிருந்து ஒரு மித்தாவே இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் கோகு தான் இதை அவேக் பண்ணி இது வெறும் மித் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபார்மை கடுமையான ட்ரைனிங்கால் அவேக் பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் கோகுவே இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு சூப்பர் சைன் ஃபார்முங்கிறது ஒரு லெஜெண்டாவும் ஒரு மித்தாவும் மட்டும்தான் இருக்கும். யாருமே கடைசி வரைக்கும் இதை அவேக் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. ஆண்ட்ராய்ட் சாகாவை எடுத்துக்கிட்டால் இதுலேயும் ஒரு மேசிவான சேஞ்சுங்கிறது வந்திருக்கும். டாக்டர் ஜெரோவுடைய டார்கெட்டுங்கிறது கேனனில் கோகு தான். கோகு இல்லாததால் ஜெரோவுக்கு அந்த ஒரு பர்சனல் ரிவெஞ்சுங்கிறது இருந்திருக்காது. இதனால் ஆண்ட்ராய்ட் சாகாங்கிறது நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரியே நடந்திருக்காது. செல்லுங்கிற ஒரு கேரக்டரையே கூட இவர் உருவாக்காமல் போகலாம். ஏன்னா செல்லை உருவாக்குறதுக்கு கெரோ யூஸ் பண்ண ஒரு ஜெனட்டிக் டேட்டாவுடைய முக்கியமான காம்பனண்ட்டுங்கிறது கோகுவுடையதாக தான் இருந்திருக்கு. ஆனால் கோகுவே இல்லைன்னும் போது கெரோவால் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. ஸோ செல்லுங்கிற இந்த ஒரு கேரக்டரே பிறந்திருக்க மாட்டார். செல் சாகாவும் நடந்திருக்காது. இது ஒரு மாதிரியான ஹாப்பி எண்டிங்காக தான் எனக்கு தெரியுது. அடுத்து மாஜின் பூ சாகா. இந்த ஒரு சாகாவோட டிராகன் பால் டைம்லைனே முடிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், சொல்கிறேன். இங்கே தான் ஒரு ஹியூஜான சேஞ்சை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த டைம்லைனில் கோகு இல்லை. கோகு மட்டும் இல்லாமல் வெஜிடா கூட இந்த ஒரு ஏர்த்தில் இல்லாமல் இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா வெஜிடா ஒன்று ஃப்ரீஸாவுடைய ஆர்க்லேயே கொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளானட் அவர் வராமல் கூட போகலாம். இப்படி இருக்கும்போது கோகுவும் வெஜிடாவும் இந்த ஒரு ஏர்த்தில் இல்லைன்றப்போ பாபிடி ஏர்த்துக்கு வந்தாலும் அவனுக்கு எதிராக நின்று சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர்ஸுங்கிறவங்க இருந்திருக்க மாட்டாங்க.
பிக்கலோ, கிரிலின், ஆண்ட்ராய்ட் 17, 18 மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஆனால் மாஜின் பூ அவேக் ஆகிட்டா ஏர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இருக்கும். பூ கடுப்பாகி ஏர்த்தையே கூட அழிச்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த டிராகன் பால் டைம்லைனே பூ சாகாலேயே முடிஞ்சிருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படியே டிராகன் பால் சூப்பருக்கு போவோம். பீரஸ் ஆர்க் வருது. பீரஸ் முதல்ல ஏர்த்துக்கு வர்றதுக்கு ரீசனாக இருந்தது ஒரு ப்ராஃபஸி தான். சூப்பர் சையன் காடுங்கிற இந்த ஒரு ப்ராஃபஸியால் மட்டும்தான் பீரஸுங்கிற இந்த ஒரு கேரக்டரு ஏர்த்துக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு ஏர்த்தில் கோகுவும் இல்லை, கோஹானும் இல்லை, கோட்டனும் இல்லை, வெஜிட்டா கூட இல்லை. இப்படி இருக்கிறதுனால பீரஸ் ஏர்த்துக்கே வராமல் இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எதிர்பார்த்த சூப்பர் சையன் காடுங்கிற இந்த ஒரு ப்ராஃபஸியே அவருக்கு வரலைன்னா அவர் ஏர்த்துக்கு வர வேண்டிய அவசியங்கிறதே சுத்தமாக இல்லை. ஒருவேளை அவர் ஏர்த்துக்கு வந்தாலும் அவரை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இங்கே கோகுவும் இல்லை, கோஹானும் இல்லை, கோட்டன் கூட இல்லை, ஏன் வெஜிட்டா கூட இல்லை. இதனால் பீரஸ் ஏர்த்துக்கு வந்தால் அவரை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாரியர்ஸும் இருக்க மாட்டாங்க. இதனால் பீரஸுக்கு போர் அடிச்சோம். ஒரு கட்டத்தில் அவர் ஏர்த்தை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். இந்த எல்லா ஆர்க்லேயும் ஆல்ரெடி டிராகன் பால் டைம்லைனுங்கிறது முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு அதிசயம் நடந்து இது வரைக்கும் இவங்க தப்பிச்சிட்டா கூட டோர்னமெண்ட் ஆஃப் பவருங்கிற இந்த ஒரு ஆர்க் வருது. இங்கே தான் ஒரு ரியல் டிசாஸ்டரே நடக்கும். யூனிவர்ஸ் 7க்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் டீம் உருவாக்குறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு பாசிபிளான ஃபைட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பிக்கலோ இருப்பார், ஆண்ட்ராய்ட் 17, ஆண்ட்ராய்ட் 18, கிரிலின், டிஎன், மாஸ்டர் ரோஷி, ஃப்ரீசா மாதிரியான கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே கோகு இல்லை, கோஹான் இல்லை, வெஜிட்டா இல்லை. இவங்களாம் இல்லாததால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு பவர் அப்ஸுங்கிறது இந்த டீம் கிட்ட சுத்தமாக இருக்காது. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு பவர் மட்டும்தான் ஜீரனை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் 7உடைய ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஆனால் கோகு இல்லாததால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற இந்த ஒரு ஃபார்ம் எந்த ஒரு ஆர்க்கில் இருக்காது. இதனால் யூனிவர்ஸ் 7க்கு இந்த பேட்டலில் ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஃப்ரீசா மட்டும் ஜீரனுக்கு சில நேரத்தில் ஒரு டஃப்பான சேலஞ்சை கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி மிச்சம் எந்த ஃபைட்டர்ஸாலேயும் எதுவுமே பண்ண முடியாது. ஜீரன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணி யூனிவர்ஸ் 17 அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் யூனிவர்ஸ் 7 ஈஸியாக எரேஸ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரை கூட இவங்க எப்படியோ வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சா கூட மோரோ ஆர்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த ஒரு மோரோ ஆர்க்கில் கோகு இல்லை, இதனால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இல்லை. வெஜிட்டா கூட இந்த ஒரு டைம்லைனில் இல்லை. வெஜிட்டா இல்லாததால் ஸ்பிரிட் ஃபிஷனுங்கிற இந்த ஒரு பவர் அப்ஸ் இல்லை. இந்த ஒரு பவர் அப்ஸ் மோரோவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் மோரோவுடைய எனர்ஜி அப்சார்ப்ஷனை கவுண்டர் பண்ணக்கூடிய மெயின் வாரியர்ஸ் யாருமே எந்த ஒரு ஆர்க்கில் இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் பிக்கலோ, ஆண்ட்ராய்ட் 17, 18, ஃப்ரீசா மாதிரியான கேரக்டர்ஸ் தான் மோரோவை எதிர்த்து இந்த ஒரு ஆர்க்கில் ஃபைட் பண்ணியிருக்கணும். மோரோ ஏர்த்துடைய பிளானட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏர்த்துங்கிறது இங்கேயே அழிஞ்சு போயிருக்கும். ஏதோ ஒரு அதிசயம் நடந்து இந்த ஒரு ஆர்க்கில் இருந்தும் இந்த ஒரு டிராகன் பால் டைம்லைன் தப்பிச்சிருச்சுன்னா கூட அடுத்து கிரனலோ ஆர்க் இருக்குது. இந்த ஒரு டைம்லைன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரனலோடைய ரிவெஞ்சுங்கிறது சேயன்ஸ் மேலேயும் ஃப்ரீசா ஃபோர்ஸ் மேலேயும் தான் இருந்துச்சு. கோகு வெஜிட்டா இல்லாததால் கிரனலா யார் மேலேயும் ரிவெஞ்சை காட்ட முடியாது. வெஜிட்டா அவருடைய எதிரியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெஜிட்டாவும் கணக்குப்படி பார்த்தா ஒன்று இந்த பிளானட்லேயே இருக்க மாட்டார், அப்படி இல்லைன்னா ஃப்ரீசா ஆர்க்லேயே அவர் இறந்துருப்பார். இதனால் கிரனலாவுக்கு யாரை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறதே தெரிஞ்சிருக்காது. இதனால் கிரனலாவுடைய ரிவெஞ்சுங்கிறது வேறு டைரக்ஷனில் போயிருக்கும். கிரனலாவுடைய என்டையர் ஸ்டோரியே வேறு மாதிரி இருந்திருக்கும். கடைசியாக இருக்கிறது பிளாக் ஃப்ரீசா ஆர்க். இந்த ஒரு ஆர்க்குடைய முக்கியமான கேரக்டர்னால் அது நம்மளுடைய ஃப்ரீசா தான். இவர் கடுமையான ட்ரைனிங்கால் பிளாக் ஃபார்ம் அவேக் பண்ணிட்டு வந்து கோகுவும் வெஜிட்டாவையும் ஒன் ஷாட் பண்ணியிருப்பார். ஆனால் கோகுவும் வெஜிட்டாவும் இல்லாததால் ஃப்ரீசா அந்த கடுமையான ட்ரைனிங்கையே எடுத்திருப்பாராங்கிறது தெரியாது. கோகு வெஜிட்டாவை எப்படியாச்சும் காலி பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இவர் இந்த கடுமையான ட்ரைனிங்கை எடுத்தார். ஆனால் கோகுவும் வெஜிட்டாவுமே இல்லைங்கிறப்போ இவர் இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனால் ஃப்ரீசா பிளாக் ஃபார்மை எடுத்திருக்கவே மாட்டார். இந்த ஒரு ஆர்க் நடந்தே இருக்காது. இந்த ஒரு ஆர்க் வரைக்கெல்லாம் யூனிவர்ஸ் 7 தாங்கிறதுங்கிறது அதிசயம்தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஜின் பூ ஆர்க்லேயே இந்த ஒரு ஏர்த்தும் சரி, கோகு இல்லாத இந்த ஒரு டைம்லைனும் சரி அழிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
ஸோ கோகுங்கிற இந்த ஒரு கேரக்டர் வெறும் ஒரு மெயின் கேரக்டர் மட்டும் கிடையாது. டிராகன் பால் யூனிவர்ஸுடைய என்டையர் டைம்லைனையே உருவாக்கிய ஒரு கேட்டலிஸ்ட் தான் கோகு. கோகு இல்லாத இந்த டைம்லைனில் யார் ஹீரோவாக இருப்பான்னு உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.